வணக்கம். நேத்து திரு சீமான் அவர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோ பார்த்தோம்னா வைரல் ஆகுது. சோசியல் மீடியால பெரிய அளவுல அந்த போட்டோ ஸ்ப்ரெட் ஆகுது. அது போக பெரிய ஒரு விவாதமும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்க கூடாது, அது பெரிய ஒரு தவறு, அதுவும் குறிப்பா இப்ப எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல போய் சந்திச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுல எந்த தவறும் கிடையாது, ஏன்னா அது ஒரு பர்சனல் மீட்டிங் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மு.க.ஸ்டாலின் அவர்களோட சகோதரர் மு.க.முத்து அவர்கள் காலமாயிருக்காரு. ஸோ அந்த வகையில துக்கம் விசாரிக்கிறதுக்காக சீமான் அவர்கள் அங்க போனார். ஸோ அதுல தவறு எதுவும் கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு தான் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. இது போக அரசியல் ரீதியாகவும் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் நெருக்கத்துல சீமான் அவர்கள் திமுக தலைவரை போய் சந்திக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய தேர்தல் கணக்குகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்தளவுல ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்த விஷயத்த நம்ம சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்ச போதும் நம்ம தெளிவா பேசியிருக்கோம். சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை சந்திச்ச போதும் இதே மாதிரி நிறைய விவாதங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சீமான் அவர்கள் பாஜகவை நெருங்கி போயிட்டு இருக்கார், அவரு ஒரு சங்கி அப்படின்றது அம்பலம் ஆயிருச்சு, இந்த விஷயங்கள்லாம் பேசினாங்க. அப்பவும் நம்ம சொன்னது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு தலைவரா இருக்கலாம், ஒரு கட்சியா இருக்கலாம், அவங்க கரெக்டான பாதையில போறாங்களா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த தலைவரோட அரசியல் செயல்பாடை நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அரசியல் ரீதியா என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அரசியல் ரீதியா அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் காம்ப்ரமைஸ் ஆகுறாரா, சமரசம் பண்றாரா அப்படின்ற விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதை நம்ம பார்த்தாலே ஒரு தலைவர் கரெக்டான ரூட்ல போறாரா, தவறான பாதையில போறாரா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். அதை செய்யாம ஒரு தலைவர் இவரோட போன்ல பேசினாரு, அவரை நேர்ல போய் சந்திச்சாரு, அவருக்கு மறைமுகமான ஒரு செய்தி சொல்றாரு, இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு தலைவர் கரப்டா இருக்காரு, அவர் தவறான பாதையில போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பர்சனலா யார் வேணாலும் யார் கூடயும் போய் மீட் பண்ணலாம், பேசலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அரசியல்ல பேசாம இவங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. பெரிய தலைவரா இருக்கும்போது எல்லாரும் பேச வேண்டிய தேவைகள் ஏற்படும். ஸோ அந்த வகையில பர்சனலா ஒருத்தர் மீட் பண்றார் அப்படின்றத வச்சு அவர் சமரசம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா, அவரோட அரசியல் செயல்பாடு என்ன அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த வகையில சீமான் அவர்கள் எம்.கே.ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுல எந்த தவறும் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல என்னோட பர்சனல் பார்வை என்னன்னா, அவர் சந்திக்காம இருந்திருந்தால் அது பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வை. ஏன்னா இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல அவங்களோட முக்கியமான அரசியலே என்னன்னா திமுக எதிர்ப்பு தான். அதுவும் குறிப்பா எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலை தான் அவங்க மையமா வச்சு அரசியல் பண்ண போறாங்க. ஸோ இப்ப ஸ்டாலின் அவர்களோட நீங்க பர்சனலா போய் மீட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லியான சில விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் மீடியால ஷேர் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு அரசியலுக்கு அது சில டேமேஜை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில இது என்டிகேவுக்கு பாதிப்பு, திமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இது ப்ராஃபிட் தான். ஸோ என்டிகே ஏதோ ஒரு வகையில எங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே போகுதுன்னா, அது உண்மையோ பொய்யோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வெளியே கிரியேட் ஆகுதுன்னா அது திமுகவுக்கு நல்லதுதான். ஸோ அந்த வகையில இந்த சந்திப்பு நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட பார்வை. அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அப்படின்ற அந்த கட்சியை பொறுத்தளவுல அவங்க கிட்ட பெரிய ஒரு பலம் இருக்கு. அது என்ன பலம்னா, இப்ப திமுகவை எதிர்க்கக்கூடிய தலைவர்களா இருக்கலாம், சித்தாந்தங்களா இருக்கலாம், அரசியல் கட்சிகளா இருக்கலாம், இந்த எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா திமுக கிட்ட இருக்கு. வரலாற்று ரீதியா திமுகவை யாரெல்லாம் எதிர்த்திருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில அப்படியே சைலண்டா அப்படியே உள்வாங்கிடுவாங்க. அந்த விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த வகையில ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். இப்ப அண்ணாமலை அவர்கள் பொறுத்தளவுல தமிழ்நாடு பாஜகவோட ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் திமுக மேல காட்டமான நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாரு. திமுகவை ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திமுகவை ஊழல் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாரு. இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கூட அவரு ரிலீஸ் பண்றாரு. திமுகவை பொறுத்தளவுல அவங்க இதை எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, இல்ல நாங்க ஊழல் கட்சிலாம் கிடையாது, நாங்க ரொம்ப சுத்தமானவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க விளக்கம் தரல. அந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்தா மக்கள் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, மக்கள் சிரிப்பாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ திமுக என்ன பண்றாங்கன்னா, டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. அவங்க அண்ணாமலையை அட்டாக் பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள்
அவரும் ஒரு ஊழல்வாதி தான். அவர் கையில பாருங்க ரஃபால் வாட்ச் இருக்கு, ரஃபால் வாட்சோட விலை என்ன, அவர் கைக்கு எப்படி அந்த வாட்ச் வந்தது, அந்த வாட்சுக்கான பில் உங்ககிட்ட இருக்கா, அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க அண்ணாமலை மேல வைக்கிறாங்க. சோ திமுக இந்த இடத்துல கையில் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நாங்க மேபி ஊழல்வாதிகளா இருக்கலாம், பட் அது பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை அவர்கள் எங்களை விமர்சிக்கிறார் இல்லையா, அவரும் ரொம்ப யோகியெல்லாம் கிடையாது, அவரும் ஒரு ஊழல்வாதி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. சோ எங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, நாங்க எப்படி ஊழல் செய்யறோமோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் ஊழல் செய்யறார் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாரு. சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியலை கையில் எடுக்க பாக்குறாரு இல்லையா, அந்த அரசியலை அப்படியே அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப எஃபெக்டிவா அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கலா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல திமுகவோட ரொம்ப நாட்கள் டிராவல் பண்ண கட்சிகள், அவங்க திமுகவோட நிறைய எலெக்ஷன்ஸ்ல அவங்க டிராவல் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க திமுகவோட கூட்டணி வைக்கும் போது அவங்களோட கொள்கை சித்தாந்தங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு முதலாளித்துவ கட்சியோட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியை வைக்க முடியாது. முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் கம்யூனிசம். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு திமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா திமுக என்ன பண்றாங்கன்னா, மார்க்ஸை உள்வாங்குறாங்க, மார்க்சியத்தை உள்வாங்குறாங்க, கம்யூனிசத்தை உள்வாங்குறாங்க, தொழிலாளர்களோட அந்த போராட்டங்களை உள்வாங்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் திமுக கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஏதோ மார்க்சியவாதிகள் மாதிரி மார்க்ஸை பயங்கரமா கோட் பண்ணுவாங்க, மார்க்சிசம் பத்தி பேசுவாங்க, கம்யூனிசம் பத்தி பேசுவாங்க, முற்போக்குவாதம் இந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க, தொழிலாளர்களோட அந்த உரிமைகள் பத்தி பேசுவாங்க. சோ கம்யூனிஸ்டுகள் மாதிரியே இந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க. சோ கம்யூனிஸ்டுகளோட ஐடியாலஜியை அப்படியே மெதுவா அபகரிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் திமுக பண்ணும் போதும் கம்யூனிஸ்டுகளால ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலா கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணிருக்கணும்னா, எப்படிங்க நீங்க மார்க்ஸை கொண்டாட முடியும், மார்க்ஸுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, மார்க்ஸ் முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு ஆள், திமுகன்றது முதலாளித்துவ கட்சி. சோ அந்த வகையில எப்படி மார்க்சியத்தையும் கம்யூனிசத்தையும் திமுகவால உள்வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்டுகள் கேட்டிருக்கணும். பட் இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல திமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க, திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க முடியல, அவங்களும் அப்படியே குவைட்டா போறாங்க. சோ அந்த வகையில திமுக இங்க என்ன பண்றாங்கன்னா, சித்தாந்த ரீதியா எங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு இமேஜை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அது போக இன்னொரு விஷயத்தையும் அவங்க பண்றாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல திமுகவோட அவங்க கூட்டணி வைத்திருந்தாலும் பரவாயில்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு பாசிட்டிவான ஒரு நேம் உண்டு. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல அவங்க ஊழல்வாதிகள் கிடையாது, பண விஷயத்துல ரொம்ப கிளீனா இருப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் உண்டு. அடுத்தது திமுக என்ன பண்றாங்கன்னா, அந்த இமேஜையும் உடைக்கிறாங்க. ஒரு டேட்டா வெளியே வருது, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வெளியே வருது, திமுக கிட்ட இருந்து கம்யூனிஸ்டுகள் பணம் வாங்கியிருக்காங்க, டொனேஷன் வாங்கியிருக்காங்க, 10 crores நினைக்கிறேன், 10-15 crores டொனேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வெளில வருது. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வெளியே வந்திருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வரும்போது என்ன ஆகுது, பண விஷயத்திலையும் கம்யூனிஸ்டுகள் திமுக மாதிரிதான், பெரிய சுத்தமானவர்கள்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியாலஜியை உள்வாங்குறாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த மிஸ்டர் கிளீன் அப்படின்ற இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜையும் உடைக்கிறாங்க. எங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, கம்யூனிஸ்டுகளும் எங்களை மாதிரி தான் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை திமுக கண்டினியூஸா அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐடியாலஜியை உள்வாங்கிடுவாங்க, அப்புறம் ஒரு கட்சிக்கோ அமைப்புக்கோ தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா, அந்த அடையாளத்தையும் அவங்க உடைச்சிருவாங்க. இந்த விஷயத்த வெற்றிகரமா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனாலதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, திமுக மாதிரியான ஒரு கட்சியோட நெருங்குறது டேஞ்சர். அதுவும் பப்ளிக்கா ஓப்பனா அந்த கட்சியோட நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறது ரொம்ப ஆபத்தான விஷயம். சோ இதனாலதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக மாதிரியான ஒரு கட்சி கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். திமுக கிட்ட ஸ்லைட்டா நெருங்கினாலும் டக்குன்னு உங்க தோல்ல கையை போட்டுருவாங்க. கையில போட்டு எங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிடுவாங்க. உங்களோட அந்த தனித்துவம் இருக்குல்ல, அந்த இண்டிவிஜுவாலிட்டிய உடைச்சிருவாங்க. என்டிகேவை பொறுத்தளவுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகாம போயிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் யாரோடையும் அவங்க கூட்டணி வைக்கல. அது போக திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்றதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரியான சந்திப்புகளை அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது போக ரொம்ப வேடிக்கையான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப சீமான் அவர்கள் உதாரணத்துக்கு மோடி அவர்களை போய் சந்திக்கிறாருன்னு வச்சுப்போம்.
அந்த சந்திப்பை கண்டிப்பா பாஜக காரங்க விமர்சிக்க மாட்டாங்க, கேலி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல சீமான் அவர்கள் நம்ம தலைவரை மீட் பண்றாங்க, இதை எப்படி நம்ம விமர்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையில தான் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் அதிமுக தலைவரை போய் சந்தித்தாலும் இதே மாதிரிதான் இருக்கும். அதிமுக காரங்க கேலி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதிமுக காரங்களை பொறுத்தளவு நம்ம கட்சி தலைவரை அவர் வந்து மீட் பண்றாரு. ஸோ அந்த வகையில் அவங்க இதை கேலி பண்ண மாட்டாங்க. பட் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக காரங்க இந்த சந்திப்பை அவங்க கேலி பண்றாங்க. சோசியல் மீடியால பெரும்பாலும் திமுக காரங்க தான் இந்த போட்டோஸை வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. சோ அவங்க கட்சி தலைவர் சீமான மீட் பண்றாரு, அந்த சந்திப்பை கேலி பண்ணி அவங்க போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க செய்ய முயற்சி பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் எங்க கிட்ட இறங்கி வந்துட்டார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வெளியே ஸ்ப்ரெட் பண்றாங்க. சோ தமிழ் தேசியவாதிகள் மத்தியில ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க, ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்றாங்க. சீமான் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆயிட்டார் அப்படின்ற ஒரு இமேஜை அவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்கோர்ஸ் அதுல உண்மை இல்லை அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பட் திமுக காரங்க இந்த சந்திப்பை யூஸ் பண்ணி அப்படியான ஒரு இமேஜை கண்டிப்பா அவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, மேபி இந்த சந்திப்பு நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன பொறுத்தளவுல நான் 100% நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப திமுக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகள் அவங்க அப்படியே உள்வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஐடியாலஜியை உள்வாங்கியிருக்காங்க, பிசிகேவோட ஐடியாலஜியை உள்வாங்கியிருக்காங்க, அம்பேத்கரியம் அது இதுன்னு அவங்க அம்பேத்கர் அப்படியே உள்வாங்கியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்திருந்தாலும் தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை திமுகவால என்னைக்குமே கபலீகரம் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி திராவிடத்தோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், திராவிடத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியாலஜி. ஸோ திராவிடத்தால, திராவிட கட்சிகளால தமிழ் நேஷனலிசம் கண்டிப்பா என்னைக்கும் உள்வாங்கவே முடியாது அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, திமுக மாதிரியான கட்சிக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும். சீமான் எங்ககிட்ட நெருங்கி வரார் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பா அமையும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.